பக்கத்துல வாட்டர்மேன் தானே உட்காந்துருக்காரு. இல்ல இது என்ன இது மட்டும் உட்காந்துருச்சு சோபால பக்கத்துல. ஏன்னா வாட்டர்மேன் திரும்பி திரும்பி பார்த்து ஒரு ஆக்ஷன் போடணும். இந்த பிள்ளை அதை ரசிக்குது உள்ளுக்குள்ளன்னு நினைக்கிறேன். ரசிச்சுக்கிட்டு அவரை கடுப்பேத்துறதுக்கு பிரதீபா அந்த ஆள கையில கிஸ் கொடுங்க, கிஸ் கொடுத்துட்டு டிராமா பண்ணுதான். என்ன மாதிரி இது ராஜி தெரியல. ராஜி நேத்து பாக்கலையா? எல்லா ஆண்களும் அத தூக்கி சுத்திட்டு இருந்தாங்க. பிரவீன், சபரி அது என்ன மாதிரி எல்லாரும் தூக்கி சுத்துனாங்க பாக்கலையா? பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி வினோத் இருந்துச்சு. ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்காக இரிட்டேட் பண்றதுக்காக மத்த ஆம்பளைங்களை யூஸ் பண்ணிட்டு நீ அது என்ன மாதிரி ஒரு கேரக்டர்? அசிங்கமா இருக்குதுல்ல. பிடிக்கலைன்னா நம்மளுக்கு அருவருப்பா இருக்கு, விளைவிக்கிறேன்னா அது வேற விஷயம். அதை விட்டுட்டு அந்த ஆளை இரிட்டேட் பண்றேன்னா நீ உனக்கு மனசுக்குள்ள ரசிக்கிறியா? அதை பார்த்து பார்த்து அது எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு. பார்த்து பார்த்து ரசிக்கணும். நீயும் அதுக்கு கோஆபரேட் பண்றேன்னு தானே அர்த்தம். அப்புறம் வாட்டர்மெலன் வலியறதுல தப்பே இல்லையே. மத்தவங்கிட்ட எல்லாம் போய் அவர் வலியறாரா? இல்ல இல்ல. ஏன்னா அவங்க அந்த பவுண்டரியை செட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு செட் பண்ணல. செட் பண்றேன்னு சொல்லிட்டே நெருங்கிதான் போகுது. அவருக்கு இடம் கொடுக்குது. அதை ரசிக்குது இந்த பொண்ணு. இதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா வாட்டர்மேனை திட்டுன்னு திட்டுறாங்க. அவர் செய்யற தப்புதான். எனக்கு வாட்டர்மேனை பிடிக்காதுதான். ஆனா ஒரு விஷயம் பிடிக்கும். எவ்வளவுதான் கழுவி ஊத்து அவரை நான் தான் ராஜா, நான் தான் ஹீரோன்னு சொல்லி சுத்துறாரு பாருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைரியம் வேணும் அந்த ஆளுக்கு. இல்ல அது அன்னைக்கு நம்ம கூட சண்டை கிடையாது. வந்துச்சுல்ல பராஜி, அன்னைக்கு ஆ, படுக்கை அறைய மாத்தி படுங்க, நாங்க பெண்கள் இங்க படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டாங்கல்ல. அந்த டீல்ல அவர் ஒத்துக்கல. அப்ப வந்து விக்ரம், ஆமா. நீ இங்கே படுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் அங்க படுத்தா கொறட்ட விடுவான்னு சொல்லிட்டு. அப்ப அடுத்த நாள் வந்து இந்த யாரு கலையும் பிரஜினும் வரும்போது அவள்கிட்ட போய் சொல்லி சொல்லி குடுக்குது. நீங்க அவளோட பேசுங்க. நீங்க ஏன் அவ கூட சண்டை போட்டீங்க அப்படின்னு 2 பேர்கிட்டயும் போய் போய் சொல்லிக் குடுக்குது சண்டை. அப்ப எப்படி உனக்கு அவனோட பேசாமயே இருக்க முடியல. ஆ, அப்ப பேசும்போது நீ இரிட்டேஷன் ஆகுதுன்னு நீ அவர் மேலயே ப்ளேம் பண்ணிட்டு, ரொம்ப கேவலமா பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லி ரீல் போட ஒத்துக்குச்சு. "நீ ஒரு மிளகாய் சாப்பிட்டீன்னா, நான் ஓ, உன்னோட ரீல் போடுறேன்." ரீல் போடுறா. அப்புறம் வந்து கேமராக்கு முன்னால. அப்புறம் பார்த்தா இல்ல கேவலமா பேசுது. இல்ல ஸோ இந்த பொண்ணுக்கு அந்த இது இருக்கு. நம்மள யாரும் பாக்கலையே, நம்மளுக்காக பின்னாடி சுத்தலையேன்றது ஒரு எண்ணம் திவ்யாவுக்கு கண்டிப்பா இருக்கு. அதேதான் கமருதீன் கிட்ட பண்ணுச்சு. பாரு கூட சேர்றதுனால இந்த பிள்ளைக்கு பாரு கூட சேர்றது பிரச்சனை இல்ல. கமருதீனை பாக்காததுதான் பிரச்சனை. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? வெளிய எல்லாம் நாங்க 2 வருஷம் நடிச்சிருக்கோம். அங்க எப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு 100 குறை சொல்லுது. வெளிய போறப்ப கமருதீன் நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நீ அந்த பிள்ளையால தான் கெட்டு போயிட்ட, அந்த பிள்ளையால கெட்டு போயிட்டேன்னு சொல்லி பாவம் மேல அவ்வளவு கோவப்படுது. அது என்ன சொல்லுவாங்க இந்த அஹ் ச- அஹ் பச்சையா சொல்ல என்ன சொல்ல இந்த சக்கரவர்த்தி சந்தைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பாருக்கு மொத்தத்துல அவளுக்கு கமருதீனே பிடிக்காத மாரி, "என்னை எப்படி போடின்னுலாம் சொல்லுவா" அப்படின்னு சண்டை போட்ட திவ்யா, கடைசியில போகும்போது வெளிய போம்போது கமருதீன சப்போர்ட் பண்ற மாரி பார்வ வந்து, "அவளோட நீ இது பண்ணனால தான் இது பண்ற. நீ வெளிய போய் உன்னோட வேலைய பாரு" அப்படின்லாம் சொல்லி அனுப்புறா. எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணங்கள் கொண்டது பாருங்களேன். இல்ல இப்ப அதோட சொல்றா. உம் இப்ப சொல்லிட்டு இருக்கா, "நான் ஹக் பண்ணேன். எனக்கு கடைசியா ஒரு சரி ஷோ விட்டு இன்னைக்கு முடியுது போறான். சரி அதுல அந்த டைம்ல நம்ம நோ சொல்ல முடியாதுன்னு ஹக் பண்ண போனா, பிடிச்சு நசுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கிச்சன்ல பேசினத நான் பார்க்குறேன். இங்க ஸ்பேஸ்ல ஒருத்தங்க அவரு வெளிய வரட்டும். பிரஸ் மீட்டுக்கு முன்னால அவர வச்சு அது கெடுக்க போறாங்களாம். அவர வந்து எப்படி என்ன பண்ண போறாங்க தெரியலையே! எனக்கே தெரியல. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேஸ்ல பார்த்தேன். சும்மா லிசனரா போயிட்டு ஓடியாந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷத்துல. அப்படியே அப்பா! ரொம்ப அந்த பொண்ணு அவர வந்து ஒரு மாதிரி இல்லங்க. பாருக்கு அந்த ம். பொண்ணு இன்னைக்கு சோஃபால நிஜமாவே வாட்டர் மெலனை பிடிக்கலன்னு சொல்லுது. சரி பிடிக்காத ஒரு ஆம்பளை முன்னாடி நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. நான் அதை சொல்றேன். சோஃபால நல்லா படுத்துக்கிட்டு கால் ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லாதான் படுத்துருக்கு, நீட்டா தான் படுத்துருக்கு, தப்புன்னு சொல்ல. ஆனா அவன் பிடிக்காதவன் முன்னாடி ஏன் படுத்துக்கிட்டு இல்ல எனக்கு லவ்வர் இருக்கு, அது இருக்கு. அவன் முன்னாடி மூஞ்ச பாத்துக்கிட்டே நிக்கிறான். நம்மளுக்கு யாராச்சும் ஒரு ஆம்பளை மூஞ்ச பாத்துட்டே இருந்தா எரிச்சல் தான் வரும். அதுவும் பிடிக்காதவன் இல்ல பார்த்தா ராஜி. தப்புன்னு நாலு வகை பொறாம வைக்கணும்னு அவளுக்கு. இருக்கும். ஏன்னா, பாரு அண்ணா, அண்ணான்னு சொல்லி அவ கூட தானே நெறைய அவளுக்கு கன்டென்ட் வெளியில பேர் அவளுக்கு 2 பேருடைய கேம் தானே மக்கள் நெறைய ஃபர்ஸ்ட் ஒரு 4த், 5த் 6த் அவர் போற வரைக்குமே ரசிச்சாங்க. அதனால இவரோட சேர்ந்து நம்ம உம் பேசினா ஒரு கன்டென்ட்டா வெளிய போகும். அப்படின்ற ஒரு மனசு அவளுக்கு இருக்குது. இருக்கு. அந்த ஆமா. ஆமா. அதனால தான் அவகிட்டயே போய் போய் திருப்பி திருப்பி இதாகுறா. சொல்லு அகைன் அகைன் போயிட்டு. திவ்யாவுக்கும் அரோராக்குமே பாரு மேல என்ன கோவம்னா கமருதீன் பாருக்குன்னு அலையறானே, நம்ம பின்னாடி அலையலையே.
அதுதான் நம்ம இதுக்கு மேல எவ்வளவுதான் இறங்கி போறது அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. அதுவே ஒரு இல்ல ஒரு அவளுக்கு பெண். ராஜி அவளுக்கு ரொம்ப என்ன மனசே சரியில்ல. இப்ப டைல்கள் குடுக்குறதே எனக்கு சுத்தமா என்னமோ கீழ கிடக்கிறத தூக்கி அவள்கிட்ட சும்மா குடுக்குற மாரி தான் இருக்குது. அவ ஒண்ணும் அங்க ஒண்ணும் கிழிக்கவே இல்ல. பாரு கத்துறா, கத்துறா நான் போய் அங்க இது பண்ண போறேன். வயல் கார்ட்லேருந்து வந்து டெக்கோரம், டிஸ்பிளின் அது இதுன்னுலாம் சொல்லிட்டு இங்க வந்து அவ கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப பிக் பாஸ் கூப்பிடும்போதெல்லாம் ஒரு மாதிரி பேய் மாரி கத்துறா. நாய் மாரி அந்த காருக்கு இதுல கூட பாருங்களேன், அந்த நீங்க சொன்ன மாரி அந்த வெறி நாய் வந்து ஆன்னு வாய கத்தும் பாருங்க. அந்த மாரி தான் அந்த ஏவில போட்டு காமிச்சானுங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அவ கத்துனத அப்படி ரசிக்கிறானுங்க போல. ஐயோ! காது நாய் குடுத்து மாரி கேட்க முடியல. இருந்துச்சு பார்க்கவே அப்படின்ட்டு. முடியல. அந்த பொண்ணு அப்புறம் பேசுறது. வந்து இப்ப விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். இந்நேரம் பாரு இருந்திருப்பா அந்த டாப் 5 இந்த ஃபைனல்ஸ்ல வந்து நம்மளோட பாரு இருந்திருக்க வேண்டியது ஒரு இதுல போயிட்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல அவன் வந்து சொல்லும்போது, அப்ப இவன் சொல்றான், விக்ரம் சொல்றான், வந்தவங்க யாரோ போட்டு போயிருக்கான் போல. அவள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாளாம் அப்படின்னு இவன் சொல்றான் சபரி. அதுக்கு அவன் சொல்றான்னா, வெளிய நெறைய என்னென்ன பேசுறாங்களோ, பிக் பாஸ் இன்னைக்கு சொன்னார்ல, அவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தானே இந்த சீசன்ல அடி வாங்கிட்டாங்கல்ல. அப்ப அதுதான் ஆமா. வெளிய இந்த சீசன்ல சோசியல் மீடியா ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அ அதெல்லாம் நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்றா இவ. அந்த பாரு சொன்னத பத்தி எதுவுமே பேசல. அவளுக்கு வந்து ரொம்ப பொறாம பாரு போனதுனால அந்த ஃபைனல்ஸ்ல அவ பாரு மேல இல்லன்றதுல எல்லாருக்குமே ஒரு நெறைய ஃபீலிங் பொறாமைங்க. அவளுக்கு நல்லா ஒரு விளையாடுறா அந்த ஃபீலிங்ஸ் பொண்ணு. கூட நான் கிடையாது. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஒண்ணுமே இல்ல அப்டேட்ட மட்டும் 2 டக்குன்னு பேருக்கும். சொல்லுங்க. அவங்க வராங்களா? இல்லையா? அந்த அப்டேட்ட மட்டும் கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்களேன். அவங்க வரக்கூடாதும்மா. எப்படிம்மா வருவாங்க? வரக்கூடாதுங்கிறது தானங்க எனக்கும் ஆச. கமருதீன் பூனை, மட்டும் பூனை தான் நான் சொல்றேன். வர்றாரு. நான் சொல்றேன். இரு. சொல்லுங்க, சொல்லுங்க அவசரப்படாதீங்க, மேஜிக். அவசரப்படாதீங்க. பொறுமையாக, நிதானமாக இருங்க. பார்வதிய சி ஒரே ஆ, ஒரு நிமிஷம் டாம் ம். நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நீங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கு. ஆனா, இவ்ளோ பேர் வந்து அவள பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாரு வந்து ஒரு ஸ்பீச் குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோ இதெல்லாம் தள்ளி வச்சு, என் ஃபேன்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க என்னோட வாய்ஸா இருந்து இத்தன நாள் போராடியிருக்காங்க. அதுக்காக நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு மாஸ் மூவ்மெண்ட் தான். சரி மேஜிக், வராங்களா இல்லையா? அத மேஜிக்கு. ஃபர்ஸ்ட்டு டிஎம் சொல்லுங்க. பாரு மேஜிக்கு. அது தெரியல. இப்ப வரைக்கும் வரல பூனை. டாம் ஆக்சுவலா ஒரு 2, 3 விஷயம் சொல்லணும்னா, என்னால முடியல. அதனால பறந்துக்கிட்டு மேல வந்துட்டேன் திரும்ப. ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னுலாம் தெரியாது. அப்ப நான் இந்த YouTubeல தான் போய் ரிவ்யூஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஓ! இவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கே, கரெக்ட்டா இருக்கேன்னு நான் லூசு மாரி நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இதுல வந்து நாங்க ஸ்பேஸ்ல பேசுறோம்ன்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சு இதுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நம்மளுக்கு புடிச்சவங்க எங்கேன்னு பார்த்தேன். அத கண்டுபிடிச்சு வந்துகிட்டோமே தவிர, அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த ரிவ்யூ சொல்றத அப்படியே நம்பிட்டு இருந்தேன் நானு. பைத்தியக்காரி மாரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு இந்த பிக் ஷா போம்போது ஜாக்லின் வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்க 4 பேர்ல உங்களுக்கு யாரு டிசர்வ் இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அ ப கமருதீன் பாரு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்ப அவங்க போயிட்டாங்க. எனக்கு எல்லாருமே வந்து டிசர்வா தான் தெரியிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த புள்ள என்ன கேம் விளையாண்டுது? அவங்கள சொல்றதுக்கு இதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? என்ன தகுதி இருக்குதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு கிளம்பும்போது பார்த்தா, அந்த அந்த என்னது அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டத்த தூக்கி பேக் பண்ணிட்டு இருக்கு. பைத்தியக்காரத்தனமா. என்னன்னே தெரியல எனக்கு. இந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு கடைசியா வந்து பாரும் கமருதீன் மேல இது அது அவங்க கேம் பிடிக்கலன்னு சொல்லுது. "நீ கேமே விளையாடலம்மா. அது எப்படி உனக்கு கேம் வந்து அவங்க கேம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற?" அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து இன்னொன்னு வந்து, இந்த சீசன்ல வந்து எனக்கு எடிட்டர் டீம் எல்லாம் சுத்த வொர்ஸ்ட்டா இருந்தாங்க. ஏன்னா எந்த எடிட்டிங்குமே, எந்த ஏவியுமே நல்லாவே இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு. எதுவுமே யார் யார் போனாங்களோ, போட்டவங்க அத்தன பேத்துக்குமே ஏவி நல்லாவே இல்ல. எல்லா சீசன்லயும் ஏவி சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க எண்ட்ல போற வரைக்குமே ஒரு மாரி கன்டினியூட்டியா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணாங்கிறது பிட்டு பிட்டா கட் பண்ணி போட்டு, அது ஒரு மாரி நல்லா முழுமையா கன்டென்ட் இருக்கணும்ல. ஒரு கன்டென்ட் இருந்தா நிமிஷம். தானே நானு ஏவி மேல போட முடியும். மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். 0090 மேஜிக் நீ சொல்லாத. யாராவது முடிஞ்சா கண்டுபிடிங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. என்னங்க 9 ஓத்தாவா? வன்ம வ பூனை. வண்ண பூனை வன்ம ஏங்க வச்சுட்டு பூனை. நானாங்க சொன்னேன். அவன் தானங்க தப்புதான். சொன்னான். அதுதான். அது அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்லுவான்? "ஒத்தா ஒத்தா 9 ஓத்தா" அப்படின்னு வரல. அதானங்க நான் சொன்னேன்.
யா, யா, கரெக்ட், யா, யா. கரெக்ட். கரெக்ட் தான். அதுதான் இந்த அளவுக்கு ஷார்ப்பு. ஆக்சுவலா வன்மை பூனை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிடுறேன் நானு. இப்போ நீங்க வந்து தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் வேற இப்ப நிறுத்துனேன்னா வந்து வன்மப்புனை என்ன தப்பா நினைச்சுக்கும். வன்மப்புனை உங்க பாராட்ட வந்து நீங்க கண்டிப்பா சொல்லுங்க விஜி. முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க விஜி. நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மூட்ல வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆயிருவாங்க. தேங்க்யூ டாம். தவ அப்புறம் வச்சிடுறேன். தேங்க்யூ. தவறா நினைச்சிடாதீங்க விஜி. ம். டாம் இப்ப நான் உங்கள சொல்லப் போறேன். ஒருத்த ஒருத்த 9 ஒருத்த. புரியல. எனக்கு ஒருத்தங்க பாராட்டு குடுத்து உடனே அவங்கள ஆஃப் பண்ணிடுவீங்க. ச்சே! வன்மப்புனை. டாம் அது என்ன போஸ்ட் டாம்? புரியல. ஓத்தா 9 ஓத்தாவா? ஐயோ கடவுளே தப்பு தான்டா சாமி. தெரியாம சொல்லிட்டேன்டா யப்பா. எல்லாருக்கும் 9னா எத்தன ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க? 10 × 9 90 வாட் வரப்போகுது. நைஸ் வன்மப்புனை. நைஸ். தப்புதான். என்னோட தப்புதான். ரிமூவ் பண்ணிடுறேன் மேல இருந்து. எஸ். சொல்லுங்க பூமதி. பூமதி பேசி முடிச்சிட்டீங்களா நீங்க? இன்னும் பேசலையே நான். நீங்க எனக்கு முன்ன யார் இருக்காங்க? அவங்களுக்கு பேசுறீங்களா? இல்ல? ரம்யா உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. ரம்யா பேசிருவாங்க. ஓகே. அவங்க பேசட்டும். சொல்லுங்க ரம்யா. ஹலோ. ஆ இல்ல அதான் எனக்கு வந்து ஹாப்பி தான் அவங்க வராங்க. லைக் அவங்க வந்து ஓகே சம்திங் ஏதோ ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது இதுன்னு சொல்லும்போதே ஓகே ஏதோ அவங்க ரொம்ப ட்ராமால இருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுண்டு, அப்படி இருந்தபோது ஓகே ஏதோ அவங்க வந்து லைக் ஏதோ எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க வராங்க அப்படிங்கும்போதே ஓகே அவங்க ஓகேயா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அவங்கள பார்த்தாக்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பி தான். அவங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு சாரிலாம் அவங்கள கேட்க சொல்லக்கூடாது. அது மட்டும் தான் எனக்கு வந்து அதெல்லாம் கேட்டாங்கனாக்கா நான் ரொம்ப உடைஞ்சிருவேன். அவ்வளோதான். சாரியா? எதுக்கு சாரி கேட்பாங்க? இல்ல சும்மா. இவங்க கம்ருதீன் ஏதோ சாரி கேட்டாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. கம்ருதீன் சாரி கேட்டாங்களா? ஆமா. ஏதோ யாரோ போட்டிருந்தாங்க. ட்வீட் தான் போட்டிருந்தாங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். அந்த மாரி. ஸோ அதான் அவங்க வந்து கொஞ்சம் ஏவி போட்டா கூட நல்லாருக்குங்க. கூப்பிட்டது. வெறும்னே ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறதுக்காண்டி மதுரையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சு வராங்களா? புரியலங்க. திரும்ப சொல்லுங்க. எனக்கு நீங்க பேசுறது சும் இல்ல சும்மா ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறதுக்காண்டி மதுரையிலேருந்து ஃப்ளைட்ட புடிச்சு கூட்டு வராங்களா? ஸ்டேஜ்ல புரியல. இப்ப மதுரையில இருந்து ஃப்ளைட்ட புடிச்சு கூட்டு வராங்களான்னா, இல்ல ஒரு ஏவியே விஷயம் இந்த மாரி நடந்திருக்குல்ல. ஏதாவது போடுவாங்களா? நடந்திருக்குல்ல. மேபி நோ. கன்ஃபார்மா முன்னாடியே அவங்க வரேன்றத டிக்ளேர் பண்ணி இருந்திருந்தால், அதற்கான அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன வேணா இருந்திருக்கலாம். இப்ப அவங்களுமே அவங்கள ஒயிட் வாஷ் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. பிளஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெனரல் ம். ஆடியன்ஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. சேனலுக்கும் தெரிஞ்சிருச்சு. சாண்ட்ரா தான் வந்து ஒரு பித்தலாட்டக்காரி அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. ஏன்னா அவங்க வந்தாங்கனாக்க ரொம்ப ஹாப்பி தாங்க. ஷி இஸ் ம். ஃபைன். ஷி இஸ் ஓகே அப்படின்னு ஒரு கம்பேக் குடுத்துட்டாங்கனாக்க, லைக் நம்ம லைக் நாட் ஜஸ்ட் ஆன்லைன் லைக் சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் கோடிக்கணக்கான பேர் வந்து வெறுமனே டிவியில பார்த்து அவங்கள ரசிச்சவங்க எல்லாமே ஒரே ட்ராமால இருப்பாங்கல்ல. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படின்னு. ஏன் எனக்கே அவ்ளோ எல்லாருக்கும். மெசேஜஸ்ங்க. இதுல இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இங்கேயும் சரி அவ்ளோ மெசேஜஸ் அனுப்புறாங்க. ம். ஸோ ஹாப்பி தான். அது நன்றி ஷேர் ரம்யா. பண்ணது. தேங்க் யூ ரம்யா. தேங்க் யூ. ம். எஸ். பேசுங்க தீபக். ஏன்டா நெறைய பேர் வந்து ஃபேக் அக்கவுண்ட்ல வரீங்க. எல்லாம் புது புது ஐடியா இருக்கு. உங்கள எல்லாம் எப்புட்றா நம்புறது? யார்றா நீங்கலாம்? எல்லாரும் வேற ஒரே ஒரு ஃபாலோவர்ஸ் வேற வச்சிருக்கீங்க. உங்கள நம்பவும் முடிய மாட்டேங்குது. எங்கேயும் போக்கடை இல்லாம இங்க வராங்களோ? என்னது புரியல. எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லாதனால இங்க வராங்களோ? அப்படி இருக்கலாம். ஏன்னா இங்க
தானே உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு தானே நாய்ங்க எல்லா நாய்ங்களும் ட்வீட் போட்டுட்டு இருக்குதுங்க. ஹாய் டாம். ஹாய் CHSCN அண்ணன். எப்படிங்க உங்கள கூப்பிடுறது? இது வந்து செல்லம் பேரு. எப்படி வரமாட்டாங்கன்னா, இல்ல வரமாட்டாங்கன்னு சொல்லிற போறோம். இன்னைக்கு என்ன ஆனா நடந்துச்சோ அதத்தான் நாங்க சொல்ட்டோமே. இல்ல டாம். ஆனா எனக்கு வந்து அவங்க வரக்கூடாது. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்கு டாம். இப்ப நீங்க அப்படி இல்ல வந்தாலும் நானுமே அப்படிதாங்க நெனச்சேன். நான் இப்போ ஒண்ணு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, வாட் இஃப் நாளைக்கு ஃபைனலிஸ்ட் மட்டும் தான் 2 பேர் ஊர ஏமாத்திட்டு 2 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டா? அவங்கள ம். கூட்டிட்டு வரும்போது, அதே டைம்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த ஸ்டேஜ்ல ஏத்துனாங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? கரெக்ட். முன்னாடி ஆனா இருக்கும். இருங்க. ஆனா அந்த டைம்ல பாரு வந்து ஏத்திட்டு அந்த சோஃபால உட்கார வைப்பாங்க பார்த்தீங்களா? ஜாக்லின உட்கார வச்ச மாரி. அந்த மாரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது. அவங்க வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளதான். எனக்கு முடிஞ்சுச்சு. ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். அவ்வளதான். அது ம். நல்லா இருக்கும். ஷார்ட் அண்ட் ம்ஹ்ம். ஸ்வீட்டா. இவங்க அப்புறம் கப்பு வாங்குறதும், இதெல்லாம் தேவையில்ல. அவங்க பார்க்கணும்னு இதுவே இல்ல ஆக்சுவலி. ம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது அவார்டு குடுக்கணும். பாருக்கு வந்து கேமர் ஏதாவது ஒரு அவங்க ஃபுல் பூமதி 90 டேஸ் அவங்களோட பூமதி அடி ம். இடி மாரி விழும். இருங்க பூமதி நீங்க. முடிச்சுட்டீங்களா? அவ்வளோதானா அவ்வளோ நீங்க? அவ்வளதான், அவ்வளதான். நன்றிகள், நன்றிகள். YouTubeல இருந்து இங்க வந்து பேசியதற்கு மிகவும் நன்றி யஷீலா. தேங்க் யூ டாம். பை. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. இப்ப சொல்லுங்க பூமதி நீங்க. உங்க டர்ன் தான். சொல்லுங்க. எனக்கு பூமதி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ம். ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் என்ன டைம்டா அந்த எல்லாருடைய நேம் சொல்லும்போது பாரு கம்ருன்னு சொன்னாங்கல்ல அங்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. பேர் இன்னைக்காவது சொல்றீங்களேடா அப்படின்னு பிக் பாஸ் வாயில சொல்றாரே அப்படின்ட்டு இருந்தது. அதுல ம்ஹ்ம். எழுந்து கிளாப்ஸ் எல்லாரும் டக்குன்னு எழுந்துட்டாங்க பாருங்க. எழுந்து உடனே கிளாப்ஸ் பண்ணாங்க. இந்த அமித் எழுந்து எழுந்து உட்கார்றாப்ல தெரியல அவருக்கு ஏதோ இதாயிடுச்சு போல உடம்புக்குள்ள. அந்த 2ம் உட்கார்ந்துகிட்டே இருந்தது. ஓகே அது 2ருடைய நினைப்பும் அப்படிதானே. அவங்க கொஞ்சம் கூட அவ ஃபைனலிஸ்ட்ல வரக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் நெனச்சவங்க தானே. அரூரா அண்ட் திவ்யா. அப்ப அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு கிளாப்ஸ் சும்மா அப்படி பண்ற மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்லாரும் ஒரு குரூப் ஹக் பண்ணிக்கினாங்க. எல்லாரும் மொத்த பேரும் 20 பேரும் சேர்ந்து. அதுல வந்து இவரு எப்ஜே "ஓ! இப்ப சொல்லுடா டேய் பார்வதி இதுல 3 பேர் மிஸ் ஆகுதுடா. பார்வதி அண்ட் கமருதீன் அந்த திவ்யா நந்தினி 3 பேரையும் சொல்லிக்கினாங்க. அது என்னமோ தெரியல. அவனுக்கு ஒரு ஞான உதயம் வந்து எஃப்ஜே சொன்னா, பார்வதி அவங்க நேம அவன் மென்ஷன் பண்ணான் 2 பேரையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திவா விக்ரம் இப்ப லாஸ்ட் எல்லாரும் போன பிறகு இந்த 4 பேர் இருக்கும்போது, இந்நேரம் இந்த ஸ்டேஜ்ல பாரு இருந்திருப்பா. அவ இல்லாதது கொஞ்சம் இதா தான் இருக்குது எனக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இவங்க வந்து அவங்க அந்த மாரி ஒரு இதுல அவ போயிட்டா. அது எதுவும் நடக்கும்னே தெரியல. நடந்திருக்கணும் கூடாது நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இவன் இல்ல சபரிநாதன் ஆ அவங்க போயிட்டா. அடுத்த ஸ்டேஜ்க்கு அவங்க போயிட்டாங்களாம். அதெல்லாம் அவ அதுக்கு விக்ரம் அதெல்லாம் அவ ஈஸியா இது பண்ணிடுவா. அதெல்லாம் அவளுக்கு இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு இதெல்லாம் போயிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லாமே அப்படியே அவங்களுடைய ஒரு சந்தோஷமான இதுல இருந்தாலும் பாருவுடைய நேமையும் எடுக்க முடியுது. அவங்களால மறக்க முடியல. ஸோ எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி பாரு இப்ப எனக்கு வரக்கூடாது தான். வரக்கூடாதுன்னா, இப்ப இந்த 4 பேர் இந்த மிக்ஸர் ஏன்னா, இப்ப சில பேர் சொல்றாங்க, இந்த 2 பேரு திவாகர் அண்ட் பாரு 2 பேரு கேமும் அவங்க தான் ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. அதனால தான் இந்த மிக்ஸர் ஆயிடுச்சு. இது இருந்ததெல்லாம் 20ம் அங்க மிக்ஸர் ஆயிடுச்சு. இவங்க கேம வந்து அப்போ வந்து என்ன ஆச்சு மிக்ஸரா? இவங்களுக்கு பேச முடியாத நான் தொண்டையிலலாம் ஒண்ணுமே இல்லையா? பேச பேச முடியாம. ஒருத்தங்க பேசுறாங்கன்னா, அவங்ககிட்ட பாயிண்ட் வைக்க முடியாம இவங்கலாம் அப்படியே சைலண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களோட பேச முடியல. அதனால நெறைய பேர் ஸ்பேஸ்லலாம் இன்னைக்கு கூட பேசுறாங்க. அந்த 2 பேர்னால தான் இந்த சீசன் இதா போச்சுன்னு. எப்படித்தான் சொல்றாங்கன்னே புரியல. அ எனக்கு அதையெல்லாம் கேட்கும்போது, உங்களுக்கு இன்னுமே இதுவா தான் இருக்கு. வன்மத்த தான் கக்குறீங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ரெட் கார்டு
வாங்கிட்டு போன பிறகு அவங்கள பத்தி இவ்வளோ பேசி மறுபடியும் சம்பாதிக்க தான் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு காலையில மார்னிங் போயிட்டு அப்படியே ஒடியாந்துட்டேன் எல்லாம் திருப்பி ஒரு வைத்தது 2 எந்த செகண்ட் கூட. ஸ்பேஸ்ன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க என்ட்ட சொல்லவும் சொல்லாதீங்க. இருந்த இல்ல இங்க சொல்லாதீங்க. நம்ம வெயிட் இல்ல அதுதான். வெயிட் இருங்கங்க. சொல்லாதீங்க. அந்த ம் ஸ்பேஸ சொல்லாதீங்க. ம் ஏன்னா நான் தெரியாமயே நான் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ட்ட சொல்லுங்க. ம் அச்சச்சோ! ம். சாரிங்க. ஏங்க என்ன தேவையில்லாம இழுத்து விடுறீங்க. தெரியாம நான் சொல்லிட்டேங்கன்னு இல்ல நான் இல்ல சொல்லிக்கிறேன். நான் நேமும் சொல்லல. ஒரு ஸ்பேஸ் அது யார்றா போனேன் நானு. இவன்? அங்க எல்லாத்தையும் உட்காந்து சாகடிச்சுருவான்டா ம். இவன். பேசிருங்க பூமூர்த்தி. மன்னிச்சிருங்க. என் தப்பு தான். இல்ல சாரிடா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் இது சொல்லிட்டேன். சாரி. காலையில சொல்றாங்க அப்டின்னா, ஃபுல் வயித்தெரிச்சல். அது இன்கேஸ் ரிவ்யூவராக இருக்கும் பட்சத்துல, ஆஸ் அ ரிவ்யூவரா அவங்களுடைய கடமை என்ன அப்டின்றது ஒண்ணு இருக்குல்ல. யூ ஆர் எ கிரிட்டிக். யூ ஷுட் பிளேஸ் a valid point against all the contestant if you can. If not, quit the job. You don't deserve to be that. It can be anyone. I'm saying anyone. எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் இது வந்து ஒரு பொதுவான கருத்து. சொல்லுங்க பூமூர்த்தி. எனக்கு அதான் தெரியும். அவங்க யூடியூப்பும் வச்சிருக்காங்க. இதுலயும் ஸ்பேஸ்லயும் பேசுறாங்க. அந்த கலாட்டாவில இருந்து பேசுறாங்க. பட் அவங்களுடைய எண்ணங்கள் இன்னும் மாறலேன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்களே திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றீங்க? அதுக்கப்புறம் என்ன கேம் அங்க சுவாரஸ்யமா அந்த 2 வாரத்துல பார்க்குறீங்க மற்றவங்க செய்றத? ஏன் அவங்களே திருப்பி திருப்பி பேசுறாங்கன்னு தோணுச்சு. நான் திருப்பி உடனே வந்துட்டேன். அதுக்குள்ள கேட்கறதுக்கு எனக்கு முடியல இருந்துகிட்டு. ஸோ அது மாதிரி இப்போ வந்து இங்க இருக்கிறவங்களே எல்லாரும் அந்த எல்லா ஏவிங்களும் பார்த்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அந்த அழுகை, அந்த சோகங்கள் எல்லாமே, இல்ல டாஸ்க்ல பண்ணதா இருக்கட்டும், எல்லா ஏவிங்களையுமே ஃபுல் யாரு வந்துன்னா பார்வ தான் முக்கியமா அங்க இருக்கிறாங்க. முக்கிய பங்கு வகிக்கிறதுல அவங்க தான். அவங்க இல்லாத அந்த ஒரு இது மாரியே இல்ல. அதுல அந்த விக்ரம்க்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ மற்ற வீடியோ எல்லாம் வர ஃபோட்டோஸ் எதுவுமே அவனுக்கு கிடைக்கலன்ற ஒரு இதுவும் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாரி வரலேன்ட்டு. ஆனா, இவன் பாரு வந்து எவ்வளோ அந்த கேம ஃபுல் இது கொண்டு போனாங்கன்றது விக்ரம்க்கு ஓரளவு புரியுது. மற்ற யாருக்கும் இல்லைன்னா கூட அவனுக்கு புரியுது. அவ நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கா அப்படின்றது அவனுக்கு புரியுது. பட் என்ன இருந்தாலும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரலைன்றது எனக்கு பெரிய பெரிய இது. ஏன்னா ஏன்னா அவ வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. கடைசியில அந்த ஒரு கார் டாஸ்க் வந்து அவள இவ்வளவு இது அப்படியே தூக்கி போட்டுருச்சு. ஒரு ஒரு நடிப்பு, ஒரு இந்த உள்ளுக்குள்ள அவங்க என்ன வேணும்னு தான் அந்த வன்மம் அப்படின்ற மாரி அவள வெளிய இது பண்ணணுன்ற மாரி ஆக்கிஷே அப்படின்ட்டு ரொம்ப இதா இருந்தது. இப்ப அந்த ஃபைனல்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. பட் கூப்பிடும்போது அவங்க அத எப்படி அவங்க வர்றாங்களா? வரலையான்றது இன்னும் கன்ஃபார்மா சரியா தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒருத்தர் கமருதீன் வர்றாரு 95% சொன்னாங்க. பார்த்தேன் நானு. ஆமா ஆனா வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. அப்படியா? கமருதீன் ஸ்டேஜ்க்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம், கடைசில வந்துட்டு என்னடா பேசுறீங்க எல்லாரும்? 7 மணிக்கு போட்டோம்டா ஸ்பேஸ் 8 மணிக்கு. யாருன்னா அந்த விஜித்ன்னு சொல்லி ஒரு யூடியூபர். அது நான் அவங்க கரெக்ட்டா பாரு சப்போர்ட்டர் தான். அந்த பாருக்கு மட்டும் தான் பேசிட்டு இருந்தாப்ல. அதுல தான் சொன்னாப்ல கமருதீன் மட்டும் வந்துட்டான் 95% உள்ள எல்லாம் போயிட்டுருக்கு. ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நானு. பட் இவங்க இன்னும் வரல. வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஒரு அவங்களுடைய வைக்கணும். அந்த ரெட் கார்டு இத வந்து மூவ்மெண்ட் அது கரெக்ட்டா அதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் இவங்கள வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வந்து மறுபடியும் அவங்கள வந்து ஒரு மாதிரி அந்த இது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லாம பண்ணாம அவங்கள கரெக்ட்டா அந்த இத மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா, அந்த இத வந்து அவங்க பார்த்துட்டு இங்க இருந்தவங்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே அத புரிஞ்சிடுச்சு. நடிப்புன்றது. உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்க்காகட்டும், வெளியில இருக்க மக்களுக்காகட்டும், அவ நடிப்புனால தான் அவள வெளியாக்கியிருக்காங்க. அந்த அந்த கார்டு குடுத்திருக்க வேண்டிய இது இல்லைன்றது ஹோஸ்ட்டா இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லாருமே அனலைஸ் பண்ண பிறகு ஸோ அத வந்து திருப்பி எப்படி ஆனா அவங்க அம்மா போட்டிருந்தாங்க பார்த்தேன். எனக்கு அந்த "அஞ்சுவண்ண பூவே" 1000 முறை, 1000 முறை, லட்சம் முறை கேட்டாலும் அத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது டேம். நீங்க எப்படிதான் அந்த பொண்ணுக்கு அவ்ளோ அழகா அந்த மாரி போட்டீங்கன்னே தெரியல. ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுறதெல்லாம் இந்த யாருமே ஒரு அன்கண்டிஷனலா இவ்ளோ லவ் குடுக்க முடியுமா அந்த பொண்ணுக்கு? அவ்ளோ எதிர்ப்பு இருந்தது. டே 1ல இருந்தே அவ விளையாடுறது சரியில்ல. அப்ப கத்துறான்னு சொல்லிட்டு. ஆனா அவ வெளிய போனது பிறகு
அவளுக்காக இவ்வளவு அன்பா லவ்வா அவ்வளோ வீடியோஸ் அந்த உண்மையிலேயே அவள் லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த ஒரு தருணத்தை. அவள் வெளியே கப்பு வாங்கியிருந்தா கூட அது ஈஸியா அங்க தூக்கி வச்சுட்டு ஒரு இது போயிடுப்பா. இந்த மூமெண்ட் அவளால அந்த சீசன் 9னா அவ தான் ஃபுல் இதுவும் அவளை நம்மளாலையும் மறக்க முடியாது. அவளுக்கும் இது பெரிய ஒரு மெமரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்வுக்கு. பட் எனக்கு வந்து டேம் நீங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஹேண்ட்ஸ் அப்பா. எவ்வளோ முறை நன்றி சொன்னாலும் எனக்கு உங்களையெல்லாம் நிறைய பேர் அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. அப்பா எனக்கு அந்த நீங்கள் ஒரு வீடியோஸ் இன்ஸ்டாவில் போடுறீங்க எல்லாத்துலேயும் நான் லைக் பண்ணி விட சில இதெல்லாம் இப்போ இதெல்லாம் எனக்கு அப்பப்பா அவங்க அம்மாவே அஞ்சுவன பூவே எழுந்து வான்னு போட்டிருந்தாங்க. அவங்களே ஒரு இது போட்டிருந்தாங்க இந்த பாட்டு அந்த இதுக்கு போட்டிருந்தாங்க பார்த்தேன். சரஸ்வதி அவங்க அம்மா பாரு அம்மா. எனக்கு என்ன சொல்றது அவளுடைய முடிவு தான் வந்துட்டு ஸ்டேஜ்ல எல்லாருடைய இதுக்கும் நம்ம ஃபேன்ஸுக்கும் ஃபேண்டம் எல்லாருக்கும் எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்த மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இதாகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வரலே அழைப்பு கொடுத்து வரலேன்ட்டு சொல்லிட்டு ஒரு இது இல்லாம வந்தா அவளுக்கு இவ்வளவு லவ் கிடைச்சிச்சு அந்த மாதிரி அதையும் அவள் இது பண்ணிட்டு கொஞ்சம் போனானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இதுவும். பட் தெரியல அவளுடைய எனக்கு வரக்கூடாதுன்றதான் இருக்கு. அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கக்கூடாது. கோமதி என்ன வரணும்னு சொல்றீங்க வரக்கூடாதுன்னு வரணும் சொல்றீங்க ஆமாமா ஏதாவது ஒரு ரெண்டு பக்கம் அதான் நில்லுங்க. அந்த ஏன்னா இப்போ எல்லாரும் இந்த மூஞ்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அவ ஏன் வரக்கூடாது அவளையும் நம்மளால பார்க்கணுமேன்ற ஒரு ஆசை அங்கே நிக்குது அந்த ஃபைனல்ஸ்ல. சேம் ஃபீலிங். ஒரு பக்கம் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஃபீல் ஆகுது. ஆமா பிலிவன் அதுதான் கோஹோஸ்ட் வாங்க பிலிவன். 1 செகண்ட் பிலிவன் கோஹோஸ்ட் வாங்க பிலிவன். உங்களுக்கு மெசேஜ் அனுப்புற ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. கோஹோஸ்ட் வாங்க. எனக்கு ஏன்னா அந்த கனவுல ட்ரீம்ல நம்ம இருந்த அந்த ஃபைனல்ஸ்ல அவளுக்கு எப்படி இப்ப பாருங்க சும்மா இல்லதெல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் ஒரு சுற்று இதுவாயிட்டேன் கூடிட்டேன் எனக்கு ட்ரெஸ் இப்படி அளவு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கலாம் வாங்கி போடுது. அவளுக்கு ஃபைனல் ட்ரெஸ் எப்படி கொடுப்பாங்க எப்படி இருப்பான்னு நம்ம எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா ஒன்னும் இல்லாம போயிடுச்சான்ட்டு இதுவாகி போச்சு. அவ அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த எல்லாருடைய கொஞ்சம் எல்லாருக்கும் இதா இருக்கும் எப்படி இப்படி வந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கும் அந்த ஷாக் கொடுக்கணும். பட் அவளுடைய இதையும் மக்களுக்கு லவ் கொடுத்த மக்களுக்கு திருப்பியும் அவளும் அந்த ஒரு இது திருப்பி கொடுக்கணும். கண்டிப்பா வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்று கொடுத்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து அவங்க ஒரு இது அவங்க இஷ்யூல போனது திருப்பி வந்து அவளோட கொடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிருக்காங்க பாருன்றது பாருடைய நன்றி நன்றி நன்றிமா. தேங்க்யூ நன்றிகள் தேங்க்யூ நன்றிகள் லவ் கோமதி. யூ தேங்க்யூ டேம் லவ் தேங்க்யூ யூடா. கோமதி. தேங்க்யூ கோமதி. டாம் லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருச்சு. அரோகரா போயிட்டாங்க. அது அப்டேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். போஸ்ட் வருது 2-3 பேர் போஸ்ட் போட்டாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நானே இஷ்டத்துக்கு தான் போஸ்ட் போடுறேன். என்னை நீங்க நம்புறீங்க? நானும் இஷ்டத்துக்கு தான் போடுவேன். போனா அந்த போட்டோ நல்லதுதான். பார்த்தேன். எஸ் உமாமா. ஹாய் டாம். நான் ரொம்ப லேட்டா ஆமா சொல்லு. வந்தேன். அதனால என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்பவும் நடுவுல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அப்பப்போ கேட்டு போயிட்டு இருந்தேன். லைட் மிஸ் பண்ணது, ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணது அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க வேற யாரையாவது பேசணும்னா பேச சொல்லுங்க. ஸோ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சும்மா டாம். ஓகே. வன்ம பூனை டு யூ வாண்ட் டு டாக் டா? ஓகே அப்புறம் ஓகே. வன்ம பூனை இல்ல டாம். நான் அப்டேட் கேட்க தான் வந்தேன். ஏதாவது நான் நடுவுல பேசுறேன். என்னோட பேச்சு திறன் தான் உங்களுக்கு தெரியுமே. ஐயோ வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே கொஞ்சம் அப்படி ஆயிட்டேன். இல்ல அப்படி சொல்லலைங்க. கோர்வையா பேச வராதுன்னு சொன்னாங்க. சரி நைஸ். சொல்லுங்க ஹாசன். ஹலோ. சொல்லுங்க ஹாசன் அருண். ஹாய் டமக்கா. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்தது. நான் உங்க இதுக்கு டெய்லி ஸ்பேஸ் நான் வந்துட்டு போவேன். சம்டைம்ஸ் ஒர்க்கு இதாகிடும் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஹலோ. சரி சொல்லுங்க. மேல சொல்லுங்க. கன்ஃபார்ம் வரும் எல்லாரும் போட்டு ரெக்கார்ட் கொடுத்தது சத்தியமா பார்த்து
அந்த பாரு அவங்களுக்காண்டி தான் ஷோவே பாருங்க. அவன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஷோ பார்த்தா எதுவுமே ஒரு உங்க வாய்ஸ் எபிசோட். ஒழுங்கா கேட்கல. உங்க வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல ஹாசன். இப்ப கேக்குதா? கேக்குது ஹாசன். ஓகே ஓகே. தான் பாரோக்கா என்னைக்கு இந்த ஷோவுக்கு போயிட்டாங்கன்னா நான் அன்னைக்கு ஒரு எபிசோடு கூட நான் பார்க்கவே இல்லை சீரியஸ்லி. ஏன்னா எல்லாமே அவங்க தான். சீசன் 9 பாரோக்கா மட்டும்தான். ஏன்னா ஒரு என்ன சொல்லவே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு 3 நாள் 2 நாள் இன்சிடென்ட்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பெரிய ரீசெண்டா அவங்க ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க கோவில், அவங்க அம்மா கூட போயிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கணும்ல அவங்க எவ்வளவு அழுதுருக்காங்க அந்த மாதிரி. அதான் அது அவங்கதான். ஆனா 4 ஃபைனலிஸ்டும் வந்து ஒரு அன்பிட்டான ஃபைனலிஸ்ட், எல்லாத்துக்கும் தகுதியே கிடையாது 4 பேர் சீரியஸ்லி. அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன? அன்ஃபிட் ஃபைனலிஸ்ட் மத்தவங்க சொல்லும்போது அதை நீங்க சந்தோஷம் தானே பண்ணணும். இதுல ஏன் நீங்க கஷ்டப்படணும்? இல்ல அந்த அந்த இடம் வந்து எப்படி சொல்ல, அவங்க நம்ம 4 பேர் நினைச்சிருப்போம். பட் ஆனா இவங்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து பார்வோடு அவங்க அவங்க கூட வந்து அப்படியே வந்துட்டாங்க. அதுதான் இதுலயும் இன்னைக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க கடைசி கம்ருவன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு கை தட்டுறாங்க. அந்த அரோரா திவ்யா அவங்க 2 பேரும் ஒரு இதுல திவ்யாவோட டெக்கோரம் வேற மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு கை தட்டு அதுக்கு வந்து நீங்க என்ன வந்து இது பண்ணணும் அப்படின்னா, மார்க் ஆண்டனி படத்துல வர மாதிரி அவங்க கிடக்குறான் மயிராண்டி டைலாக் போட்டு போயிட்டே இருந்தணும். இல்ல ஒரு நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இருந்துச்சு ஓகே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருமே வந்து ஒண்ணுமே பண்ணாம அதுதான் நமக்கு இப்போ வருத்தமா இருக்கா? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் காமெடியா இருக்குது ஹாசன். ஏன் ஹாசன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு இல்ல நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நான் எப்படி ஃபீல் ஆயிட்டேன் அந்த கேமை பார்த்து சீரியஸா. சில் ஃப்ரீயா விடுங்க. அதான் இல்ல அது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய 4 ஃபைனலிஸ்ட் வந்து ஃபைனலிஸ்டே கிடையாதுடா அப்படின்ற அளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. அப்புறம் என்ன? இல்ல இருந்தாலும் நம்ம பார்வத அந்த இதுல பார்க்கணும்னு நினைச்சிருக்கோம்ல. 90 days வந்துட்டோம். சடனா இந்த மாதிரி விஷயம் நினைச்சோம். அதுதான் இப்ப நீங்க பேசும்பொழுது எனக்கு அந்த எமோஷன் கூட வரல. ஏன் வரல அப்படின்னா, நம்ம திட்டியாச்சு, அழுதாச்சு, அசிங்கப்படுத்தியாச்சு, கேவலமா பேசியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஹலோ, எவ்வளவு ட்ரை பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த போட்டோவை பார்த்தாலே. அவங்க எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இதெல்லாம் தான் இருக்கு. கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவோம் லைஃப். அதுதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். தெரியாது. அவங்கள பத்தி கேட்டீங்களா? நானுமே உங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்கிறேன். சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய தடவை மெசேஜ் பண்ணிருக்கேன். ஐயா யாருன்னே தெரியாம எப்படிங்க நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்? நான் பார்ப்பேங்கய்யா, அவ்வளவு மெசேஜ் வந்திருக்கும் எனக்கு. டேய் ஏன்டா என்ன அட்மின் பாரு வர சொல்லுங்க, அட்மின் உடனே பாரு வர சொல்லுங்க, பாரு கிட்ட பேசுங்க, பாரு எங்க இருக்காங்க. டேய் நான் ஒரு இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணது குத்தமாடா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அட்மின் நீங்க உடனே சொல்லுங்க அட்மின் அவங்க கிட்ட சொல்லுங்க, அட்மின் இமிடியேட்டா சொல்லிருங்க அட்மின். டேய் என்னமோ நான் உண்மையாலுமே எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. எப்படியே பாருங்க வந்து ஒரு நாள் ஸ்பேஸ்ல வந்து எல்லாத்தையும் பேசணும். அது மட்டும் கண்டிப்பாங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ so much for the space. நன்றிகள் ஹாசன். தேங்க் யூ so much. எஸ் என்ன சொல்லுங்க அஞ்சலி. டாமி ஒரே நிமிஷம் I'm on my last minute of workout. Yeah, just give me worst. I have to thank you specially. ஸ்பெஷலா தேங்க் பண்ணுமா? இன்னொன்னு சொல்லலையே பாருங்களேன், இன்னொரு அப்டேட் கொடுக்கல பாருங்களேன். விஜய் சேதுபதியின் மகனும் இன்னைக்கு எபிசோடுக்கு போயிருக்காரு.
அத உங்ககிட்ட சொல்லல. ஐம் சாரி. விஜய் சேதுபதி இதெல்லாம் மகனும் என்னங்க வந்திருக்கு. அப்டேட்டு? விஜய் இதெல்லாம் தானே சேதுபதி போறதுக்கே நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். இதெல்லாம் அவன் மையம் ஃபினாலேல வேற. இந்த மாரி அப்டேட் தானே குடுக்கணும். இந்த மாதிரி அப்டேட் தானே ஃபினாலேல குடுக்கணும். வேற எதுவுமே இல்லையே. ஃபினாலே என்ன? ஐயோ! அவங்க அழுதுட்டாங்க. ஐயோ! அவங்க க்ரூம் பண்ணது இவ்ளோ அழகா இருக்காங்க பாத்தீங்களா? வாவ்! ஐயோ! அந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் இது ஐய்யய்யோ! ஆஃப் பண்ண போறாங்க அப்டின்னு அழுவீங்க. லைவ துண்டிக்க போறாங்க அப்டின்னு அழுவீங்களா? ஒண்ணும் கிடையாது. வன்மம் சொன்ன மாதிரி போனா என்ன போகாட்டி என்ன அப்படிதான் லீஸ் பாதர். ம். அவனுங்க உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு மிதப்புல இருப்பாங்க. ஏய் நான் தான் வின்னர், நீ தான் வின்னர். நோ, நோ நான் தான் வின்னர். எஸ், எஸ் நம்ம தான் வின்னர் அப்படின்னு. ஐயோ டேய்! வெளில வந்து பாருங்க. நீங்கலாம் தமாசுடா தமாசு. ஓகே டாமி பேசலாமா? பேசுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, ம். ஆ பாரு வந்து யூ நோ ஷி இஸ் டூ ஸ்மார்ட். அவ அவ வந்து ஷி வுட் ஹவ் கான் த்ரூ ஹர் பீரியட் ஆஃப் ஆங்கர். கோவப்பட்டிருப்பா நல்லா. அப்புறம் அவ தன் மேலேயே தான் கோவப்பட்டிருப்பா. அப்புறம் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் அ லிட்டில் சேட். ஏன் இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்துட்டோம். அப்புறம் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் லைக் ஐயோ எதுக்கு இந்த ஷோக்கு போகணும் இதெல்லாம் ஃபீலிங் பண்ணிருப்பா. பட் பை நவ் அவளுக்கு மூளை விறுவிறுன்னு வேலை பண்ணியிருக்கோம். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இஸ் பாரு கம்மிங் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் வேணும்ன்ட்டே கிரியேட் பண்ணுறானுங்க நாளைக்கு டிஆர்பிக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே. இன்னைக்கு வந்து சூர்யா சூர்யா இன்னைக்கு இல்லை, ஃப்ரைடே ஷூட்டுக்கு சூர்யா போயிருக்காரு. வேற வழி. ஓகே, சூர்யா மூஞ்ச காட்டி அங்கே ஏதாச்சும் சூர்யா மீன்ஸ் ஐ மீன் விஜய்ஸோட சன் ஏதோ நான் கூட கொஞ்சம் நீங்க கிளாப்ஸ். சின்ன தீரை சூர்யா பிரஜனை தான் சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி இல்ல ஓகே. அந்த கன்றாவி பேப்பர் ரவுடி இல்ல இது, இந்த சூர்யா. அப்புறம் அப்புறம் வந்து இங்க என்னன்னா நிறைய பேர் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணோம் பாரு ஷுடன் கோ. இங்க வந்து தீஸ் கைஸ் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க தட் தே வாண்ட் பார்வதி பேக் அப்படின்னு. ஸோ அது வந்து என்னன்னா which means they have indirectly acknowledged they have committed an error. நம்ம தான் நல்லா டிஸ்கஸ் பண்ணோம்ல, ரெட் கார்டு வந்து வித்தின் அ டே ஆர் மேபி 48 ஹவர்ஸில் ரிவோக் பண்ணால் அதோட ஸ்டாச்சுட்ஸ் டிஃப்ரெண்ட். 1 வீக்லாம் வச்சு they can't revoke red cards because it's against the endemol whatever corporate rules, voting order, என்ன பண்ணுறது voting order, logistics எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பார்வதி would have lost her capability or capacity to move forward. ஸோ இந்த பார்வதிக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து நாளைக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு வந்தா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. இஃப் ஷி கேம் ஆன் ஃப்ரைடே ஃபார் சாட்டர்டே event அதுக்கு பிரயோஜனமே இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் ஷி ஷோஸ் அப் டுடே ஃபார் சண்டே அது வந்து ஏற்கனவே அந்த வின்னர் கின்னர் எல்லாம் வேஸ்ட்டு. ஷி வில் டெஃபினெட்லி அப்ஸ்டேஜ் எவ்ரிபடி அண்ட் அது வந்து டிஆர்பி ஓடும். அப்புறம் திரும்பியும் போடுவாங்க டிஆர்பி. அண்ட் பார்வதி நோஸ் இப்போ புரிஞ்சிருக்கும் பார்வதிக்கு வந்து அவளோட சின்சியர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அவளுக்கு ஆல்சோ புரிஞ்சிருக்கும் வேர் ஷி வெண்ட் ராங், அது எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இஃப் ஷீ ஷோஸ் அப் டுமாரோ ஷி வில் அப்ஸ்டேஜ் எவ்ரிபடி. அது எவ்வளோ அண்ட் அப்படியே அங்கே இருக்கவங்களுக்கு வயிறெல்லாம் எரியும். அங்கே இருக்க 22 இப்ப பீப்புளுக்கு. சில ட்வீட்ஸ் அனுப்புறாங்க. அரோரா எவிக்டட்னு அனுப்புறாங்க. ஓகேவா? இப்ப அரோரா அரோரால எவிக்டட்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இன்னையோட எபிசோட்ல அரோரா வெளில வந்திருக்கணும். கரெக்ட்டா? இன் ஆமா. கேஸ் யா நமக்கு நாளைக்கு வந்து மொத்தமா தான் எல்லாம் ஒண்ணா தான் காட்டுவாங்க. பட் பை திஸ் டைம் இது முடியறதுக்குள்ளேயே வந்து ஆக்சுவல் நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்துரும். இவங்க எவிக்டட், இவங்க எவிக்டட் இல்ல அப்படின்னு வந்துரும். கரெக்ட்டா? ம் அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு ம் ஸ்டேஜ்ல அரோரா உட்கார்ந்திருப்பாங்க. நாளைக்கு பார்வதி வந்தாங்கன்னா பார்வதிய கூப்பிடுவாங்க. அரோரா யா வந்து ஏய் அவடி அவ அப்படின்னு சொல்லி டென்ஷன் மேல் ஆயிருவா.
அவெல்லாம் ஒரு இது ஐயோ! எனக்கு கெட்ட பேர் வருது. கெட்ட கெட்ட வார்த்தை பேர் இல்ல. வருது. கெட்ட வார்த்தை. கெட்ட கெட்ட பேர். கெட்ட வார்த்தை வருது. ஆனா ரொம்ப மரியாதை குடுக்குறேன். நம்ம இருக்க ஸ்பேஸ்ல இருக்க நல்ல சுத்தமா பேசுறவங்களுக்கு நான் மரியாதை குடுக்குறேன். அப்புறம் வந்து அரோரா எவிக்டட் இல்ல டாமி. வேற ஒருத்தன் தான் எவிக்டட். அப்புறம் வந்து என்னன்னா ஆம், நாளைக்கு பாரு வந்து அப்ஸ்டேஜ் பண்ணாங்கன்னா ஐ வுட் ஆக்சுவலி கன்சிடர் தட் அ கிரேட் மூவ். ஏன்னா ஏன்னா இன்னைக்கு விஜேஎஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு இன்வைட்டு போயிருக்குன்னு, கூப்பிட்டு இருக்கோன்னு. ஸோ பட் ஷி டிட்ன்ட் கம். தட் ஷோஸ் அகேன் ஹர் கிளவர் மூவ். ஓகே, பட் நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா it'll be a blast. It'll really be a blast. So இதுல ஒன்றும் people who talk about self respect actually don't know the meaning of self respect. Okay, இங்க என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு? அந்த பொண்ணு 90 days விளையாடி the whole வியூவர்ஸையே மாத்திட்டா 2 weeksல. ஸோ இங்க என்ன இருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்? what do you guys mean by self respect? I just don't get it. அப்புறம் வந்து அவங்க வந்தாங்கன்னா டிஆர்பி எகுறோம். அதனால தான் அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. பார்க்கலாம் அவங்களுக்கு. இஃப் ஷி சூசஸ் டு கம் டுமாரோ, எனக்கு என்ன தோணுது வருவாங்கன்னு. ஷீ ஷுட் ஆல்சோ வேர் அ ஃபேபுலஸ் கவுன் மென். ஷி லுக்ஸ் கிரேட் நவ். ஷீ இஸ் லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 kgs லூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் க்ளோயிங். அவங்களும் ஒரு ஃபேபுலஸ் அவுட்ஃபிட் போட்டுட்டு வரட்டும். வந்து இப்பதான் விஜேஎஸ் அவங்க கையை குலுக்குவாங்க, குலுக்குவாங்க. ஸோ குலுக்கட்டும். ஸோ லெட் ஹர் கம் இஃப் பாசிபிள், அவங்களுக்கு தோணுச்சுன்னா. And at the expectation, anticipation vechie. Anyway, the final four derail. So this is my thoughts on Parvati coming for the finale. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும். நான் காலையில எழுந்திருக்கிறேன். அப்புறம் ஏங்க என்னோட லைஃப் வந்து ஏதோ கொஞ்ச நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்றீங்க. காலையில எழுந்திருக்க ஒரே டிஎம்ஸ். அக்கா உங்களை பத்தி ஸ்பேஸ்ல பேசுறாங்க, அக்கா அக்கா உங்களை பத்தி ஸ்பேஸ்ல பேசுறாங்க, உங்களே பூனை நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப என்ன என் பேரை வச்சு சொன்னாங்களா? நோக்கா அவங்க பேரை சொல்ல, ஆனா நல்லா ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்புறம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதாவது ஏங்க நான் காலங்கத்தால எழுந்து உட்காந்து ஸ்பேஸ்லாம் கேட்பேன்னா, நானே நல்லா தூங்குவேன் என்னோட டைம்க்கு. அப்போ வந்து அதாவது 10 பேரை செலக்ட் பண்ணி நம்ம 10 பேரை செலக்ட் பண்ணி விஜய் டெலிவிஷனுக்கு அமைச்சிருக்காங்களாம், இவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி. ஏண்டா டேஸ், நானே அந்த விஜய் சேதுபதிய 2 வீக்ஸா டேக் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ராக் பண்ணி அவருக்கு போகணும். அவர் படிக்க மாட்டார் தெரியும், ஆனா எவனாச்சும் படிப்பான். சூர்யா படிப்பான், அவங்க ஒய்ஃப் மேல ஒருவேளை ஜெஸ்ஸி படிப்பாங்க, யாரோ படிப்பாங்க. நான் எவ்ரி ட்வீட் ஐ ஹாவ் விஜய் சேதுபதி டேக்டு. ஆமா, நான் பயந்து இங்க நடுங்கிட்டு இருக்கேன் பாருங்க. 10,000 miles அக்ராஸ் உட்காந்துட்டு. ஓகே, எடுத்து 10 people names have been for taking action against these 10 people. அப்புறம் வந்து ட்ரைனேஜ் தான் சொல்லுவேன் நான். ஐ வில் கால் ஹர் ட்ரைனேஜ். சாக்கடை கழிச்சிட எல்லாம் சொல்லுவேன். ஓகே, வாய் திறந்தா அதான் வருது. ஆனா ட்ரைனேஜ் வந்து இன்னொருத்தவங்க புள்ள, இன்னொருத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ, இன்னொருத்தவங்க அக்கா, இன்னொருத்தவங்க தங்க. ஆனா நம்ம பீடையன்ஸ் வந்து யாருக்கும் ஏதோ எங்கேயோ ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் டிவைன் இல்ல, டிவைனா பிறந்து வந்துட்டாங்க. நம்மளுக்கு அக்கா தம்பி அம்மா அப்பா யாருமே இல்லை. இவங்க இது சொல்லுவாங்க, நம்ம சாக்கடை சொல்லக்கூடாது, பலூன் சொல்லக்கூடாது. பலூன் அவங்க தான் பேர் வச்சுக்கிட்டாங்க, நம்ம என்ன சொன்னோம்? ஓகே, கீழே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்ல, போய் பண்ணுங்கடா, அவங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அவங்க ஒழுங்கா விளையாடுதான். இன்ஃபேக்ட் நான் ஒரு வாரம் அரோராவே சப்போர்ட் பண்ணங்க, அந்த ஸ்கேம்ராவையும் சப்போர்ட் பண்ணேன். ஐ தாட் தீஸ் கைஸ் ஆர் பிளேயிங் அ மென்டல் கேம். உருப்படியா ஒரு நல்ல கேம் விளையாடுவாங்களா, ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்களா. I was hoping for it. But they actually turned nasty. They turned ugly. They turned deceptive. They turned vicious. அது என்னால எடுக்க முடியாது. ஸ்கேம்ரா போய் புருஷனோட பேர் சேர்த்து கோத்து விளையாடுற கேம் ஐகான். அது மைண்ட் கேம் கிடையாது. சட்டையை வச்சு டோர் கிட்ட வந்து உட்காந்து சேடா இருக்க மாதிரி அழுது ஒரு கேம் பண்ணாங்கல்ல,
அது பார்க்கறதுக்கு ஃபன்னியா இருந்தது. அதையே வேற ட்ராக்ல திரும்பி எடுத்துட்டு போயிருந்தா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர். ஆனா அந்த பொம்பள கெட்ட கேவல புடிச்ச வேலை பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் யூ கைஸ் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நான் நெறைய அந்த இவன் இருக்கான்ல, அந்த அந்த வக்ரம், அதுவே அந்த ஆளையே எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் இஸ் விஷியஸ். பட் நிறைய நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தட் ஃபெலோ ஆக்சுவலி அந்த வீக்ல இருந்து அவன் வந்து சட்டிலா ஒரு மைண்ட் கேம் விளையாடிட்டே தான் இருந்தான். இவன் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல, அவன் 9 ஓஸ் யூஸ் பண்ணது கடைசியில தான். இப்போ வந்து அவன் முதல்ல மண்டே கழுவான், எல்லார் மண்டையும் ட்ரை பண்ணி கழுவான். அதனால நீங்க அவன் வந்து இப்ப இந்த 4 கழிச்சிடையில அவன் ஃபினால இருக்கிறது ஐ டோன்ட் ஈவன் மைண்ட். அவன் ஒழுங்கா கொஞ்சம் இன்னும் டீசெண்டா கொஞ்சம் விளையாடி இருந்தான்னா, இந்த கனி கூட சேராம இன்னும் கொஞ்சம் ஃபர்டைலா யூஸ் பண்ணி இன்னும் மைண்ட் கேம் அவன் விளையாடி இருந்தான்னா, அது இன்னொரு ட்ராக் போயிருக்கும். பார்வதி கேம் ஒரு ட்ராக் போயிருக்கும், இவன் கேம் ஒரு ட்ராக் போயிருக்கும். அவன் ஏன் பார்வதி மேல அன்னைக்கு வந்து அவ்ளோ கோவப்பட்டானா, இவன் உன்னை வந்து டிவி பண்ணியிருக்கான், அவன்கிட்ட நீ ஏன் திரும்பி போன அப்படி தோணிதான் அவன் பார்வதி மேல அவ்ளோ ஹி ஜஸ்ட் டர்ன்ட் அகேன்ஸ்ட் ஹர் அப்படி எனக்கு தோணுது. நானும் இருந்தேன்னா நானுமே ஐ டர்ன்ட் அகேன்ஸ்ட் ஹர் தான் அந்த ஒரு மூமெண்ட்ல when she accepted him. So what I'm trying to say is all இங்க 10 people இருக்கோம் guys, அந்த 10 இங்க தான் இருக்கும். 10 people இதே தான் இருக்கும். பயந்துட்டு இருங்க. ஏன்னா நம்ம பேரெல்லாம் விஜய் டெலிவிஷனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லைன்னா ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட், நம்ம பேரை எடுத்து கொடுத்துருக்காங்க. வி ஹவ் கொஸ்டின் தெம் ஸோ மச் தட் our names have reached Vijay Television CEO and Big Boss CEO Mr. Milroy and Endemol எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஹை சர்ஸ், எங்கள் பேர் கேட்டு இருந்துச்சுன்னா, எங்கள் பேர் உங்கள் டெஸ்க் வந்துருச்சுன்னா பிக் ஷவுட் அவுட் டு யூ. அடுத்த என்ன வருஷம் சொல்றீங்க? நல்லா யார் இது? என்ன கதை இது? எனக்கு புரியலையே. இந்த கதை எனக்கே தெரியலையே. ஆமா, நம்ம ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசினாங்களாம் 10 பேரு. நம்ம பேரு ஸ்டார்டிங் வித் பூனை ஒன்லி, பூனையோட சேர்ந்து நம்மளோட 10 பேர் போயிருக்கான் விஜய் டெலிவிஷன் சிஇஓ சுற்றுவாங்களா? டேபிள். சி சுற்றுவாங்களாமா? சரி, ஆமா சரி, சரி. ஆமா, என்னவோ ம். பண்ண போறாங்களா. அது என்னன்னா டாமி, அடுத்த வருஷம் உங்களுக்கு விஜய் டிவில வேலை கிடைக்க போகுது, ஓகேவா? அக்செப்ட் ம். பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு வருந்தி வருந்தி கூப்பிட்டாங்கன்னா முதல்ல போய் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ம். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்கீங்க, உங்களெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா போய் அக்செப்ட் பண்ணிக்க. நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் சம் ஆஃப் அஸ் லைக் பிலீவ் இன் மீ, a few of us we will encourage from long distance. ஸோ அதுதான் சொல்ல வேணும். ஸோ மை தாட்ஸ் ஆர், நாளைக்கு பார்வதி அதாவது இன்னைக்கு if she's already there and she comes to the stage, she's going to upset everything. She's going to upset the finalist. சேத்துப்பத்தி வந்து கை கொடுத்து 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 அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்து அந்த வேணும்ட்டே தேர் கிரியேட்டிங் த டென்ஷன். ஸோ பீப்புள் வில் வாட்ச். இன்னைக்கே நோபடி சாட்டர்டேவே யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. Saturday show ல சண்டேக்கு when they run the 3-hour show, they're creating that tension. They're creating all the elevation that Parvati will come. பார்க்கலாம். அண்ட் அவங்க முன்னாடி வரக்கூடாது. வந்தாங்கன்னா கூட ஸ்டேஜ்ல உட்கார, ஐ மீன் அந்த சைட் சீட்ஸ்லாம் உட்காரக்கூடாது. Let's see how it goes. So that's it. And as usual, shout out to you, Tommy, and all the Pune followers who are here. எவ்வளோ பேர் இருக்கீங்க? 423. அதில் கீழ் மாடியில் எவ்வளவோ 100. அப்புறம் யூடியூப்ல ஒரு 200 பீப்புள் கேட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, அது அந்த யூஸ்வலி ஒரு 50 பீப்புள் கேட்பாங்க, இன்னைக்கு வந்து லிட்ரலி 150 ஏறிச்சு. ஸோ பூனை அண்ட் பூனை கும்பலுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பூனை அண்ட் பூனை கும்பல். அப்புறம் வந்து வேற ஒன்றும் இல்லை. வேற யாராவது சொல்றீங்கன்னா கேட்டுக்கிறேன். நன்றிகள். ஓகே தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதானே? வேற ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஓகே. பிலுவினு, என்ன பிலுவினு? கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, அமைதியா இருக்கிற, டென்ஷன் ஏத்துற. ஏன் பிலுவின் இப்படி பண்ற நீ? அந்த வெரி டோம் அந்த டேஞ்சரஸ். கோவர்ஸ் எடுத்தா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் கூட ஒன் பண்ண முடியல, பக்கா ஆமா, இருக்குது. சொன்னா அவளும் சொன்னா. அவங்க வீட்ல இருப்பாங்க, அதனாலயே இருக்கலாம்.
என்ன பிளாஸ்ட்டு? வந்துட்டாரா நானா சாமி? நானும் அதே நிலைமை தான். ம். என்ன பிலுவன் உங்களுடைய இறுதி உரை ஏதாவது சொல்லணுமா பிலுவன்? இறுதி உரை ஒண்ணும் இல்ல டாம். ஆ நாளையோட சீசன் நம்ப முடிஞ்சுச்சு. சீசன் முடியுது. ஐ திங்க் பிக் பாஸ் ஸ்பேஸ் எனஃப்ன்னு நெனைக்கிறேன். போதுமான அளவுக்கு பேசிட்டோம். நாளைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். We can have a proper celebration for விஜய் பார்வதி அண்ட் யா டெஃபினட்டா வந்து அவங்க கிட்ட பேசி வில் மேக் ஹர் டு கம் டு ஸ்பேசஸ் பிகாஸ் இவ்ளோ பேர் வந்து ரொம்ப ஜெனுவனா நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட லவ்வ வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கீங்க. த்ரூ எடிட்ஸ், த்ரூ ட்வீட்ஸ் இல்லன்னா வந்து மத்த ஸ்பேஸ்ல உங்கள பத்தி பேசும்பொழுது போய் டிஃபெண்ட் பண்ணி பேசி நெறைய விஷயங்கள் வாட்டெவர் தட் யூ கேன் எல்லாருமே உங்களோட சைட்ல இருந்து அந்த அன்ப வந்து நீங்க அவங்களுக்கு குடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால அந்த நோட்டோட ஐம் ஜஸ்ட் எண்டிங் தி ஸ்பேஸ். டாமி ஒரு குவிக் சொல்லுங்க. திங். நாளைக்கு ஆடல் 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 நம்ம வீட்லயே ஆடிக்கலாம். பாடல் இருக்குமா? பாடல் கண்டிப்பா இருக்கும். உங்களோட பாடல் செலக்ஷன்ஸ் இருக்குன்னா மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு வேணும்னு அனுப்புங்க. வில் டெஃபினெட்லி ஹேவ் தட் ஆல் தோஸ் இன் த லிஸ்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் மாரி வச்சு நம்ம நாளைக்கு பண்ணலாம். நம்மளோட ஸ்பேஸ் வந்து டிஃபரெண்ட்டா ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே தனியா இன்வைட் பண்ணி பேசின எல்லாருமே ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் தான். ஒருத்தவங்களுக்குமே வந்து ஒரு குட்டி குட்டி கான்டென்ட் மாதிரி குடுத்து வி கேன் ஹேவ் சம் பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் அண்ட் வில் ரெக்வெஸ்ட் டிடிஎஸ் as well as ஃபில்ம் என்சைக்ளோமீடியா டு டூ த லைவ். ஃபில்ம் என்சைக்ளோமீடியா பண்ணுவீங்களா? எங்களோட ஸ்பேசஸ் எல்லாம் போடுவீங்களா உங்க யூடியூப்ல? இல்லைன்னா போட மாட்டீங்களா? அப்படின்றதையும் கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதோட வந்து இந்த ஸ்பேஸ நான் முடிக்கலான்னு இருக்கேன். அடுத்து வந்து பிரைவேட் ஸ்பேஸ் போட So, போறேன். பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து நாங்க சும்மாவே இஷ்டத்துக்கு பேசுவோம். பிரைவேட்ல இஷ்டமேனிக்கு பேசுவோம். முடிஞ்சா கேளுங்க, இல்லன்னா காத பொத்திட்டு போய்க்கோங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். some there are high அதான் டாமுக்கு possibilities that you can't expect decorum, you can't expect dignity, you can expect unparliamentary words and all those things. If you're ready to listen to it, is அப்ப நான் definitely தான் only ஃபர்ஸ்ட் ஆளா வருவேன். only drainage. ஆமா you ஆமா can வன்ம புண்ணை only listen drainage. to it. On the other hand, இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்ல வந்தேன் அஞ்சலி. எதுக்கு அஞ்சலி நீங்க ஸ்டாப் பண்ணீங்க? ஐயோ! நம்ம சொல்ல வந்தனே. அது இதுல ஓகே. சொல்லுங்க. அதெல்லாம் பேசிக்கலாம். ஓகே. பிரைவேட்ல சொல்லுங்க. யாரேனும் வயித்தெரிச்சலோட அதர் டாம் லிசனர்ல இருங்க. டாம் ஒரே யாராவது நிமிஷம். வயித்தெரிச்சலோட அதர் லிசனர்ல இருந்தீங்க அப்படின்னா, என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கிறது தான் வந்து உங்களுடைய டாம். ஆம், என்ன ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுங்க. அப்பதான் போடுற ஸ்பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி உங்களால வயித்தெரிச்சலோட இந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன பத்தி பேச முடியும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். On the other hand, if someone is listening it in the YouTube, please do download app X from iPhone. And if you're using Android from the Play Store, give all the credentials, search for MS Tom Prem, and then you can follow me, turn the notification on so that you'll be able to join all the spaces that I host. And do support me and love me for who I am and hate me for who I am. ஓகே, அதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் டாம் டாராபாபாய். அடுத்த அடுத்த இருங்க அடுத்த டாம், செகண்ட்லயே இருங்க டாம், டாம் இருங்க டாம். டாம் ஒரே என்ன நிமிஷம் டாமி. அதாவது மக்கள் டாமிக்கு வந்து உங்களுக்கு பாட்டு வேணும்னா டிஎம் பண்ணுங்க. ஸோ ஷீ கேன் ப்ரிப்பேர் த லிஸ்ட். ஓகே, ஸோ ஷீ கேன் பி த ப்ராப்பர் டிஜே. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங்ஸ் வேணும்னா மேக் ஷூர் தட் ஷீ ஹேஸ் இட் பிஃபோர் ஹேண்ட். அவ்வளோதான் டாமி. தேங்க்யூ. ஓகே. டாம் ஃபைனல் நோட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க டாம். எப்பயும் சொல்றது சொல்லுங்க. ஹலோ 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 அந்த அந்த நோட்லயே முடிங்க டாம். ஹலோ 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 யாராவது தூங்கிட்டு இருந்தீங்கன்னா முழிச்சுக்கோங்க. டாப் லெஃப்ட் கார்ல இருக்கிறதா உங்க டாமே. என்ன ஃபாலோ பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, போடுற ஸ்பேஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த 5 செகண்ட்ல கூச்சம் இல்லாம நாங்க போட போறோம் பிரைவேட் ஸ்பேஸ். வந்து இன்னும் வயிறு எறிந்து சாகுங்கள். ஸ்டைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்க டாம் டாரபாபா. ஓகே ப்ளூ. ஓகே வாங்க பிரைவேட் ஸ்பேஸ்க்கு எல்லாரும் வாங்க. ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், இஷ்டத்துக்கு பேசுவோம். வேணும்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டு எரிஞ்சு பாத்துங்க. நீங்க எங்களை பத்தி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு உங்களோட டைட்டில் வினரை பத்தி நீங்க பேச முடியாது. ஃபைனல்